ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.3% பாசிட்டிவ்ல 17,563ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 273 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.68% நெகட்டிவ்ல 40,099ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த கமிங் சாட்டர்டே ஈவினிங் நம்மளோட நெக்ஸ்ட் யூடியூப் லைவுக்கு எந்த டைம் ப்ரிஃபரபிளாக இருக்கும்னு போல் போட்டிருந்தோம். ஸோ அதில் மெஜாரிட்டி வந்து 7 to 8 PM வச்சுக்கலாம்னு ஓட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே இதே டைமிங் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த சாட்டர்டே 7 o'clock நம்மளோட யூடியூப் லைவ் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் திலீப் பில்கானோட அப்டேட்டை பார்த்துடலாம். திலீப் பில்கான் கம்பெனிக்கு குஜராத் மெட்ரோ கிட்ட இருந்து அரௌண்ட் 723 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ்க்கு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அகமதாபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோட ஃபேஸ் 2 ரிலேட்டடா குஜராத் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்ட இருந்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை 24 monthsல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு திலீப் பில்கானோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக இந்த அப்டேட் என்னவோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ வந்திருந்தது, அதாவது அரௌண்ட் 3 PMக்கு வந்திருந்தது. ஸோ அங்கே ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரைஸ் இருந்தாலும் ஓவராலாக இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.8% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹேவல்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். நேற்று ஹேவல்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காகவே வந்திருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த Q2 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13% டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23% டவுன் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இதே போல் டெம்ப்ளேட்டில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கம்பெனிஸ் போஸ்ட் பண்ணுறவங்களோட ரிசல்ட்ஸை நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிவே இந்த ஹேவல்ஸோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு அதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹேவல்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.11% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு கோல்கேட் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கலாம். கோல்கேட்டோட இந்த Q2 ரிசல்ட்ஸை போன வருஷம் Q2ஓட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.3% அதிகமாக இருக்குது. ஆனால் இது எக்ஸ்பெக்டட் விட ஓரளவுக்கு வீக்காக வந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது 29.8% இருந்து இந்த வாட்டி 29.4% கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த குவார்ட்டரில் கம்பெனியோட ஆட் ஸ்பெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14.7% அளவு கம்மியாக இருக்குது. எனிவே இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு கோல்கேட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கோல்கேட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.74% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து TCS அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட அப்டேட்டை பார்க்கலாம். யூகேல இருக்கிற லீடிங் சூப்பர் மார்க்கெட் ரீட்டைலரான செயின்ஸ்பரி அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னராக TCS செலக்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக TCS பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 yearsஆகவே ஆல்ரெடி செயின்ஸ்பரியோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்தர் புது மல்டியர் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மல்டியர் பார்ட்னர்ஷிப் வழியாக TCS வந்து செயின்ஸ்பரியோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிளவுட் பேஸ்டாக மாடர்னைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு TCSோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே TCSோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.14% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா குரூப்போட ஃபர்டிலைசர் அண்ட் ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனியான ராலிஸ் இந்தியாவோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த Q2 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்பவும் பாசிட்டிவாக க்ரோ இருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ராலிஸ் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே ராலிஸ் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.53% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு இந்தியாமார்ட் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கலாம். ஸோ இந்தியாமார்ட்டோட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ என்னவோ 7.1% அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் என்னவோ 46% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் மட்டும் 65 basis points டவுன் ஆயிருக்கு. அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 32% அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16.8% டவுன் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. அதாவது 45.6%ல இருந்து இந்த வாட்டி அரௌண்ட் 28%ல இருக்கு. இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு இந்தியாமார்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்தியாமார்ட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.71% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கு ட்ரிட்டான் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிட்ட இருந்து அரௌண்ட் 8,060 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 8,060 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ்ன்றது எலக்ட்ரிக் ட்ரக்ஸுக்கு 300 kilowatt லித்தியம் அயன் பேட்டரி பேக்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த பேட்டரி பேக்ஸ் எல்லாமே ஜனவரி 2023 இருந்து 24 மந்த்ஸில் டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த பேட்டரி பேக்ஸை அவங்களோட பூனே யூனிட்ல மேனுஃபேக்சர் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ட்ரிட்டான் எலக்ட்ரிக் வெஹிக்கல் கம்பெனியோட MOU சைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த MOU வழியா ட்ரிட்டான் எலக்ட்ரிக் வெஹிக்கல் கம்பெனி வந்து ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.98% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நேற்று அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ண Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8.4% டவுனாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52% டவுனாக இருக்குது. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 13% கம்மியாக இருக்குது. அண்ட் ஈவன் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் மார்ஜின் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே டவுனாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அல்ட்ராடெக் சிமெண்ட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டெலிவரியோட அப்டேட்டை பார்க்கலாம். டெலிவரி கம்பெனி வந்து அவங்களோட Q2 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் Q1 இருந்து Q2 பெரிய சேஞ்ச் இல்லை. ஆனால் கன்சியூமரோட டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங், அதாவது டிஸ்கிரிஷனரின்னா விருப்பமானதுன்னு சொல்லலாம். அதாவது தேவையான பொருட்கள்னு ஒன்று இருக்கு, விருப்பமான பொருட்கள்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் விருப்பமானதுன்றது இந்த டிஸ்கிரிஷனரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கன்சியூமரோட டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஃப்ளேஷன் காரணமாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனியோட எக்ஸ்பிரஸ் பார்சல் வால்யூம்ஸ்ன்றது இந்த Q2 ஸ்டேபிளாக இருந்ததாகவும், ஆனால் ஃபெஸ்டிவல் சீசன் காரணமாக கடைசி இந்த குவார்ட்டரோட எண்டில் தான் வந்து ஓரளவுக்கு பிக்கப் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட இம்பாக்ட்ன்றது Q3 ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா மாடரேட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே கம்பெனியோட பார்ட் ட்ரக்லோட் பிஸ்னஸ்ன்றது Q1 ஆப்ரேஷனல் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணதாகவும் அண்ட் Q2 ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட ஓவரால் வால்யூம்ஸ்ன்றது இந்த Q2 கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டெலிவரியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டெலிவரியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15.75% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து DCM ஸ்ரீராமோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று DCM ஸ்ரீராம் கம்பெனி அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருந்தது. அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% டவுனாக இருக்குது. அண்ட் இதே போல் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது. அண்ட் ஈவன் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் மார்ஜின் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே டவுனாக இருக்குது. இனிவே இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா DCM ஸ்ரீராமோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே DCM ஸ்ரீராமோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.02% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷன்ஸோட MTM ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 37,000 இருக்கு. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு பொசிஷன்லேருந்தும் எக்ஸிட் ஆகலை. அண்ட் வேற எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து இன்னைக்கு FIS அண்ட் DISஓட டேட்டா பார்க்குறப்போ FIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,864 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 886 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆக போகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000லேருந்து 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். மேபி இந்த மந்தோட நிஃப்டி எக்ஸ்பைரின்றது எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ
இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.